மத்தியமால செகண்ட் பேப்பர்ல வரக்கூடிய பாட்சித் பார்க்கலாம். பாட்சித் அப்படின்னா டயலாக். फर्स्ट बातचीत பார்க்கலாம். अस्पताल में डॉक्टर और लड़के की बातचीत. ஹாஸ்பிட்டல்ல டாக்டருக்கும் ஒரு பையனுக்கும் நடக்கிற டயலாக். லடுக்கா. டாக்டர் சாஹப் நமஸ்தே. டாக்டர் சார் வணக்கம். டாக்டர் சொல்றாரு நமஸ்தே. ஆவோ ரமேஷ் क्या बात है? வா ரமேஷ் என்ன விஷயம்? லடுக்கா. मेरे पिताजी ने आपको बुलाया है. என்னுடைய அப்பா உங்களை கூப்பிட்டாரு. டாக்டர் சொல்றாரு கிஸ்லியே புலாயா ஹை? எதுக்காக கூப்பிட்டாரு? லடுக்கா. மேரி சோட்டி பகன் பீமார் கை. என்னுடைய எங்க சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர் சொல்றாரு உஸ்கோ கியா ஹுவா? அவளுக்கு என்ன ஆச்சு? லடுக்கா. உஸ்கோ பஹுத் புக்கார் கை. அவளுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு. டாக்டர் கித்தனை தின் சே புக்கார் கை? எவ்வளோ நாளா ஃபீவர்? லடுக்கா. 2 दिन से 2 நாளா ஃபீவரா இருக்கு. டாக்டர் சொல்றாரு அச்சா சலோ மை தோடி தேர் மே ஆத்தா ஹூ. சரி போ, நான் கொஞ்ச நேரத்துல வரேன். பீமார் அப்படின்னா உடம்பு சரியில்லாம இருக்கிறது. புக்கார் அப்படின்னா ஃபீவர். செகண்ட் बातचीत பார்க்கலாம். कलम की दुकान में दुकानदार और एक लड़के की बातचीत. பேனா கடையில பேனா கடைக்காரருக்கும் பேனா வாங்குற பையனுக்கும் நடக்கிற டயலாக். துக்கான்தார் கடைக்கார் சொல்றாரு ஆவோ தும்கோ கியா சாகியே? வா உனக்கு என்ன வேணும்? லடுக்கா. முஜே ஏக் அச்சி கலம் சாகியே. எனக்கு ஒரு நல்ல பேனா வேணும். துக்கான்தார் சொல்றாரு யஹா சப் தரக்கி கல்மே ஹை. இங்க எல்லா விதமான பேனாக்களும் இருக்கு. கோன்சி கலம் சாகியே? எந்த பேனா வேணும்? லடுக்கா. முஜே 50 रुपये की कोई अच्छी कलम दिखाइए. எனக்கு 50 रुपयेனா 50 रुपीஸ்க்கு ஏதாவது நல்ல பேனா காமிங்க. துக்கான்தார் எஹு தேக்கோ எஹு பகுத் அச்சி கலம் கை. இதை பாரு, இது ரொம்ப நல்ல பேனா. லடுக்கா சொல்றான் இஸ்கா தாம் கியா கை? தாம் அப்படின்னா விலை. இதோட பிரைஸ் எவ்வளோ? துக்கான்தார் சொல்றாரு சிர்ஃப் 50 रुपये ஹை. வெறும் 50 रुपीஸ் தான். லடுக்கா சொல்றான் டீக் ஹை முஜே 2 கல்மேங் சாகியே. ஓகே, எனக்கு 2 பேனா வேணும். துக்கான்தார் அச்சா லேலோ 100 रुपये दो. நல்லது எடுத்துக்கோ, 100 रुपीस கொடு. லடுக்கா லீஜியே 100 रुपये. எடுத்துக்கோங்க 100 रुपीस. थर्ड बातचीत பார்க்கலாம். किताब की दुकान में किताब बेचने वाले और ग्राहक की बातचीत. புத்தக கடையில புத்தகம் விற்கிறவருக்கும் வாங்க வர கஸ்டமருக்கும் இடையில நடக்கிற டயலாக். கிராஹக் அப்படின்னா கஸ்டமர். துக்கான்தார் ஆயியே ஆப்கோ கோன்சி கிதாபேங் சாகியே? வாங்க உங்களுக்கு என்ன புத்தகங்கள் வேணும்? கிராஹக் சொல்றாரு முஜே மத்தியமாக்கி கிதாபேங் சாகியே. எனக்கு மத்தியமா புக்கு வேணும். துக்கான்தார் கேட்குறாரு அங்கிரேசி மாத்தியம் கி கிதாபேங் யா தமிழ் மாத்தியம் கி? மத்தியமா அப்படின்னா புத்தகத்தோட நேமு. மாத்தியம் அப்படின்னா த்ரூ, எதன் மூலமாக. ஆங்கிலம் மூலமா படிக்கிற புத்தகங்கள் வேணுமா தமிழ் மூலமா படிக்கிற புத்தகங்கள் வேணுமான்னு கேட்குறாரு. கிராஹக் சொல்றாரு முஜே அங்கிரேசி மாத்தியம் கி கிதாபேங் சாகியே. எனக்கு ஆங்கிலம் மூலமா படிக்கிற புத்தகங்கள் வேணும். துக்கான்தார் சொல்றாரு ஏ லீஜியே மத்தியமாக்கி கிதாபேங். இதை எடுத்துக்கோங்க மத்தியமா புத்தகங்கள். கிராஹக் சொல்றாரு தாம் மே கட்டௌத்தி மிலேகி. கட்டௌத்தி அப்படின்னா டிஸ்கவுண்ட். விலையில கட்டௌத்தி டிஸ்கவுண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. துக்கான்தார் சொல்றாரு ஹா 10% கட்டௌத்தி தேத்தாகும். பிரதிஷத் அப்படின்னா பர்சன்ட். 10% டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்றாரு. கிராஹக் கேட்குறாரு நோட் புக் கேலியே பி கட்டௌத்தி மிலேகி. நோட் புக்கு கூட டிஸ்கவுண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு துக்கான்தார் சொல்றாரு ஜி நகி சிர்ஃப் கிதாபோங் கேலியே கட்டௌத்தி ஹை. இல்லை சார், வெறும் புத்தகத்துக்கு மட்டும்தான் டிஸ்கவுண்ட். கிராஹக் சொல்றாரு அச்சா ரக்கம் லே லீஜியே. நல்லது, காசு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. फोर्थ बातचीत பார்க்கலாம். होटल में होटल वाले और मुसाफिर की बातचीत. ஹோட்டல்ல வேலை பார்க்குறவருக்கும் முசாஃபிர் அப்படின்னா டிராவலருக்கும் இடையில நடக்கிற டயலாக். முசாஃபிர் ஜி டஹர்னே கா கமரா மிலேகா? சார் தங்கறதுக்கு ரூம் கிடைக்குமா? டஹர்னா அப்படின்னா தங்குறது. ஹோட்டல் வாலா
हाँ मिलेगा ஆமா கிடைக்கும் आप कितने दिन ठहरने वाले हैं நீங்க எவ்வளவு நாள் தங்க போறீங்க मुसाफिर मैं सिर्फ 2 दिन ठहरने वाला हूँ நான் ஒன்லி 2 நாள் தங்க போறேன் होटल वाला एक बिस्तर वाला कमरा चाहिए या 2 बिस्तर वाला ஒரு பெட் உள்ள ரூம் வேணுமா இல்ல 2 பெட் உள்ளதா मुसाफिर एक बिस्तर वाले कमरे का किराया कितना होता है ஒரு பெட் உள்ள ரூமோடைய வாடகை எவ்வளவு ஆகும் होटल वाला एक दिन के लिए 1000 रुपये ஒரு நாளைக்கு 1000 रुपीस मुसाफिर नहाने के लिए गर्म पानी मिलेगा குளிக்கிறதுக்காக हॉट वाटर கிடைக்குமா होटल वाला ठंडे पानी और गर्म पानी के लिए अलग अलग नल है கோல்ட் வாட்டர் அப்புறம் ஹாட் வாட்டருக்காக தனித்தனியான டேப் இருக்கு முசாஃபிர் मुझे एक बिस्तर वाला कमरा ही काफी है எனக்கு ஒரு பெட் உள்ள ரூமே போதும் होटल वाला आप इस बही में अपना नाम और पता लिखिए நீங்க இந்த அக்கவுண்ட் புக்ல உங்களுடைய பேரையும் அட்ரஸையும் எழுதுங்க फिफ्थ बातचीत பார்க்கலாம் किसी खेल के बारे में 2 लड़कों की बातचीत ஒரு விளையாட்டை பத்தி 2 பாய்ஸோட டயலாக் सुरेश रमेश तुम कहाँ से आ रहे हो रमेश सुरेश கேக்குறாரு रमेश நீ எங்க இருந்து வர रमेश मैं खेल के मैदान से आ रहा हूँ நான் விளையாட்டு மைதானத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கிறேன் सुरेश खेल के मैदान में कौन सा खेल खेल रहे हैं விளையாட்டு மைதானத்துல என்ன எந்த விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க रमेश वहाँ क्रिकेट का खेल खेल रहे हैं அங்க கிரிக்கெட் விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க सुरेश यह खेल कितने दिन से चल रहा है இந்த கேம் எவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்குது रमेश आज चौथा दिन है இன்னைக்கு फोर्थ नाल सुरेश इस खेल में कौन कौन खेल रहे हैं இந்த விளையாட்டுல யார் யார் விளையாடுறாங்க रमेश तमिलनाडु और केरल के खिलाड़ी खेल रहे हैं तमिलनाडु அப்புறம் கேரளாவோட பிளேயர்ஸ் விளையாடுறாங்க सुरेश खेल में किसकी जीत होगी விளையாட்டுல யார் ஜெயிப்பாங்க रमेश कल मालूम हो जाएगा நாளைக்கு தெரிஞ்சிரும் सिक्स्थ बातचीत பார்க்கலாம் किराए के बारे में टैक्सी वाले और मुसाफिर की बातचीत கார் வாடகையை பத்தி கார் டிரைவரும் டிராவலரும் பேசிக்கிறாங்க टैक्सी वाला ना कार ड्राइवर मुसाफिर ना ट्रैवलर टैक्सी वाला आइए साहब कहाँ जाना है வாங்க சார் எங்க போகணும் मुसाफिर टी नगर जाना है टी नगर போகணும் टैक्सी वाला जी 100 रुपया किराया देना है सर 100 रुपीस वाடகை கொடுக்கணும் मुसाफिर 100 रुपया अधिक मालूम पड़ता है 100 रुपीस அதிகமா தோணுது टैक्सी वाला जी यह तो मामूली किराया है सर இது ரொட்டீனா வாங்குற காசு தான் मुसाफिर 80 रुपया ले लीजिए 80 रुपीस வாங்கிக்கோங்க टैक्सी वाला अब डीजल पेट्रोल का दाम बढ़ गया है இப்ப டீசல் பெட்ரோல் விலைலாம் அதிகமாயிடுச்சு मुसाफिर वहां पहुंचने के लिए कितना समय लगेगा அங்க ரீச் ஆவறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் टैक्सी वाला आधे घंटे में वहां पहुंच जाएंगे हाफ एन आवरல அங்க ரீச் ஆகிடலாம் मुसाफिर अच्छा चलो வாங்க போகலாம் सेवंथ बातचीत பார்க்கலாம் किसी परीक्षा के बारे में 2 विद्यार्थियों की बातचीत ஒரு எக்ஸாமை பத்தி 2 ஸ்டூடெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க கமலும் விமலும் कमल கேக்குறான் विमल तुम्हें देखकर बहुत दिन हो गए हैं विमल உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு विमल हाँ मैं परीक्षा की तैयारी कर रहा था ஆமா நான் எக்ஸாம்க்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் कमल कौन सी परीक्षा की என்ன எக்ஸாம்க்கு विमल मध्यमा परीक्षा की मध्यमा एग्जाम को कमल तुमने कब प्राथमिक परीक्षा पास की நீ எப்ப प्राथमिक एग्जाम पास பண்ண विमल मैंने पिछले साल पास की நான் लास्ट ईयर पास பண்ண कमल तुम कब हिंदी वर्ग जाते हो நீ எப்ப हिंदी क्लास போற हिंदी वर्गना हिंदी क्लास विमल रोज शाम को 6 बजे जाता हूँ डेली इवनिंग 6 o'clock போறேன் कमल
क्या मैं हिंदी सीख सकता हूँ? என்ன நான் ஹிந்தி கத்துக்கலாமா? கத்துக்க முடியுமா? விமல் हाँ जरूर हिंदी सीखना आसान है. ஆமா கண்டிப்பா ஹிந்தி கத்துக்கிறது ஈஸி.